ஹே ஃபோக்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டரியுடைய எவல்யூஷன் ஆகி லேட்டஸ்ட் பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இப்படி நிறைய பேட்டரி வகைகள் வர ஆரம்பிச்சது. இதில் 1828வது வருஷம் தான் ஆனிஸ் ஜெட்லிக் அப்படிங்கிறவர் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டரை கண்டுபிடிக்கிறார். அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டர் பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதுக்கு அடுத்தது 1832 ஒரு கெமிஸ்ட் ராபர்ட் ஆண்டர்சன்ங்கிறவர் அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றாரு வெஹிக்கிள்ஸ்க்காக. 1859 ஒரு பிசிசிஸ்ட் கேஸ்டலான்டே இவர் தான் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரியை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு அடுத்தது 1884 தாமஸ் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மாடலை டிசைன் பண்றார். 1888ல ஒரு ஜெர்மன் இன்ஜினியர் ஆண்ட்ரிஸ் பிளாக்கன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் காரை பில்ட் பண்றார். 14 km/h அப்படிங்கிற டிஸ்டன்ஸை அச்சீவ் பண்றாரு. அதுக்கு அடுத்தது 1890ல ஒரு அமெரிக்கன் கெமிஸ்ட் வில்லியம் மோரிசன் அப்படிங்கிறவர் ஒரு ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக்கல் காரை கண்டுபிடிச்சு ஓட்டத்துக்கு விடுறாரு. இந்த கார் 22 km/h ரீச் ஆகுது. இதுல 6 பேர் பயணம் செய்யக்கூடியதா இருந்தது. இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிற கார். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.